ஹலோ கைஸ், வெல்கம் டு மெஸ்ஸி லேடி. இன்றைக்கி சுவையான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, சின்ன வெங்காயம் நறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகா நடுவில் வெட்டி கீரி சேர்த்துக்கலாம். அதோட நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, முருங்கைக்காய் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு, இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன உலக்கலை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்ட சுண்ட நல்லா திக்காகும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். காய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதை நல்லா வெந்து நம்ம பார்த்திங்கன்னா கலர் மாதிரி இருக்கும் காயும், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தா நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு புளி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா காயும் நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும்.